போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 4. பிரனாவில் இருந்து 2 மைல் தூரத்தில் பாவ்லாவ்கிராட் குதிரைப்படை முகாம் போட்டிருந்தது. நிக்கோலாஸ் ராஸ்டோவ் தொண்டராய் சேர்ந்திருந்த அந்த படையின் பிரிவு சால்ஜெனக் என்ற ஜெர்மன் கிராமத்தில் முகாம் போட்டிருந்தது. அந்த பிரிவின் கமாண்டரின் பெயர் கேப்டன் டெனைசாவ். குதிரைப்படை முழுவதிலும் அவரை வாஸ்கா டெனைசாவ் என்றே அழைப்பார்கள். அந்த கிராமத்தில் உள்ள உயர்ந்த குடியிருப்பு வசதிகளை இந்த கேப்டனுக்கு கொடுத்திருந்தார்கள். தொண்டர் ராஸ்டோவ் அந்த படையில் போலந்தில் வந்து கலந்து கொண்டதிலிருந்து டெனைசாவோடு தான் தங்கி வந்தார். அக்டோபர் 11 அன்று மாக்கின் தோல்வி செய்தியை அறிந்த தலைமை காரியாலயம் அமளி துமளி பட்டு கொண்டிருந்த போது இந்த படைப்பிரிவு அதிகாரிகளின் முகாம் வாழ்க்கை வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தது. இரவு பூராக சீட்டாட்டத்தில் தோற்று கொண்டிருந்த டெனைசாவ் இன்னும் வீடு திரும்பவில்லை. குதிரை தீனி சப்ளைக்காக வெளியே போயிருந்த ராஸ்டோவ் அதிகாலையில் குதிரை மீது வீடு திரும்பினார். தொண்டர் சீருடையில் சவாரி செய்து வந்த ராஸ்டோவ் மண்டப முற்றத்திற்கு குதிரையில் சென்று நிறுத்தி ஒரு காலை சேனத்திலிருந்து வீசி எடுத்து ஒரு வினாடி அங்கப்படியில் அப்படியே நின்றார். அப்படி நின்றது குதிரையிலிருந்து பிரிவதற்கு அவருக்கு பிரியமில்லாதது போல தோன்றியது. கடைசியாக கீழே குதித்து தமது சேவகனை அழைத்தார். பாண்டுரங்கா என்று அவர் அழைத்தபோது அவன் தலை தெறிக்க குதிரையை நோக்கி ஓடி வந்தான். குதிரையை மேலும் கீழும் உலாத்தி வா எனது அன்புள்ள ஆசாமியே என்று குஷியாக சகோதரத்துவ பிரியத்தோடு பேசினார். நல்ல மனமுள்ள வாலிபர்கள் தாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லோரோடமும் சந்தோஷத்தை காட்டும் வழக்கம் போல இருந்தது அவர் பேசியது. நல்லது மென்மை தங்கியவரே என்று தலையை ஆட்டிக்கொண்டு உற்சாகத்தோடு அந்த உக்ரேனியன் பதிலளித்தான். கவனி, மேலும் கீழும் நன்றாக குதிரையை உலாத்தி வா என்றார். மற்றொரு குதிரைக்காரன் கூட குதிரையை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் பாண்டுரங்கா ஏற்கனவே குதிரையின் லகான் வார்களை அதன் தலை மீது போட்டுவிட்டான். அந்த தொண்டர் தாராளமாக சன்மானம் கொடுப்பவர் என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் வேலைக்காரர்களும் சேவை செய்ய ஓடோடி வருவார்கள். குதிரையின் கழுத்தையும் அதன் உடம்பையும் ராஸ்டோவ் தட்டி கொடுத்துவிட்டு அங்கு ஒரு வினாடி நின்றார். ரொம்ப சிலாக்கியம், எப்பேற்பட்ட குதிரையாக அது வளர்ந்துவிடும் பார் என்று புன்சிரிப்போடு அவர் நினைத்தார். தமது பட்டாக்கத்தியை பிடித்து கொண்டு தமது சோடுகளில் உள்ள தார் சக்கரங்களை கலகலக்க முற்றத்தின் படிகளில் மேலேறி ஓடினார். அந்த வீட்டுக்காரன் ஒரு உள் சட்டையையும் கூரிய குல்லாவும் அணிந்து கையில் கவர் கொம்பு தாங்கி பசுத்தொழுவில் உள்ள சாணங்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவன் தலையை வெளியே நீட்டி ராஸ்டோவை பார்த்ததும் அவனது முகம் உடனே பிரகாசம் அடைந்தது. காலை வணக்கம் என்று அந்த வாலிபரை வரவேற்பதில் சந்தோஷம் அடைந்தவன் போல கண் சிமிட்டி களிப்பு புன்னகை கொண்டு கூறினான். அதே சகோதரத்துவ களிப்பு புன்னகையோடு, அதற்குள் வேலையை ஆரம்பித்து விட்டாயா என்று ராஸ்டோவ் கேட்டார். ஆசிரியர்களுக்கு ஜே, ருஷ்யர்களுக்கு ஜே, அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு ஜே என்று அந்த ஜெர்மன் வீட்டுக்காரன் அடிக்கடி சொல்லுவதைப் போல கூவினான். அந்த ஜெர்மன் சிரித்தான். பசுத்தொழுவத்திலிருந்து வெளியே வந்து தன் தொப்பியை கையில் எடுத்து அதை தலைக்கு மேலாக கழற்றி கொண்டு உலகம் முழுவதற்கும் ஜே என்று கோஷித்தான். ஜெர்மனியனைப் போலவே தாமும் தமது தொப்பியை தலைக்கு மேலாக கழற்றி சிரித்து கொண்டே உலகம் முழுவதற்கும் ஜே என்று ராஸ்டோவும் கோஷித்தார். பசுத்தொழுவத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஜெர்மனியனுக்கோ அல்லது தமது படைப்பிரிவுடன் குதிரைக்கு தீனி சேகரிப்பதற்காக சென்று திரும்பி வந்த ராஸ்டோவுக்கோ சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு அப்பொழுது காரணம் எதுவுமில்லை. அவர்கள் இருவரும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சகோதரத்துவ அன்போடும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். தங்கள் பரஸ்பர அன்பை காட்டும் அறிகுறியாக தலைகளை ஆட்டிக்கொண்டு புன்முறுவலோடும் இருவரும் பிரிந்தார்கள். அந்த ஜெர்மன் தமது பசு தொழுவத்திற்கும் ராஸ்டோவ் தாம் டெனைசாவுடன் தங்கியிருக்கும் சிறு வீட்டிற்கும் சென்றார்கள். உனது எஜமானனை பற்றி என்ன என்று டெனைசாவின் சேவகனான
லாவ்ருஷ்காவை பார்த்து கேட்டார். அவன் ஒரு போக்கிரி என்பது பட்டாளம் பூராவும் தெரியுமே என்றார். நேற்று மாலையிலிருந்து அவர் வரவில்லை. தோற்று கொண்டிருக்க வேண்டும். அவர் ஜெயித்தால் வீட்டிற்கு சீக்கிரமாக திரும்பி வந்து அதை பற்றி பெருமை எடுத்து கொண்டிருப்பார். காலை வரையில் அவர் வராமல் இருந்தால் அவர் தோற்றார் என்பதுதான் அதற்கு அர்த்தம். தோற்று திரும்பி வரும்போது மிகுந்த கோபத்தோடு வருவார். இது எனக்கு தெரியும் என்றான் லாவ்ருஷ்கா. உங்களுக்கு காஃபி வேண்டுமா? ஆமாம், கொஞ்சம் கொண்டு வா. 10 நிமிஷம் கழிந்த பின்பு லாவ்ருஷ்கா காஃபி கொண்டு வந்தான். இதோ வருகிறார், இப்பொழுது தொல்லைதான் என்றான் அவன். ராஸ்டோ ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது டெனைசாவ் வீடு திரும்பி வருவதை கண்டார். டெனைசாவ் ஒரு சிறிய மனிதர். சிவந்த முகம், பிரகாசமான கருப்பு கண்கள், வாரிவிடப்படாத மீசையும் தலைரோமமும் கொண்டவர். பொத்தான் போடாத ஒரு வெளிச்சட்டையை அணிந்திருந்தார். அகலமான கால் சட்டை சுருக்கங்களோடு தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு கசங்கிய குல்லாவை பின்தலையில் அணிந்து கொண்டிருந்தார். தலையை தொங்கவிட்டு கொண்டு சோர்வான முகத்தோடு முற்றத்திற்கு வந்தார். லாவ்ருஷ்கா என்று கோபத்தோடு பலமாய் கத்தினார். எடுத்துக்கொண்டு போ மடையா என்றார். நல்லது, நான் எடுத்து போகிறேன் என்றான் லாவ்ருஷ்கா. அதற்குள் எழுந்து விட்டீர்களா என்று டெனைசாவ் அறைக்குள் நுழையும் போது கேட்டார். வெகு நேரமாச்சு என்றார் ராஸ்டோவ். நான் வைக்கோல் சேகரிக்க போயிருந்தேன். குமாரி மாட்ரில்லையை பார்த்தேன். உண்மையாகவா? நான் தோற்றுவிட்டேன் சகோதரரே. நேற்று ஒரு வடிகட்டிய முட்டாளை போல தோற்றேன் என்று டெனைசாவ் இறைந்தார். என்ன ஒரு துர்திஷ்டம், என்ன ஒரு துர்திஷ்டம். நீங்கள் போன பின்பு அது ஆரம்பித்தது. நடந்து கொண்டே இருந்தது. யாரங்கே? தேநீர் கொண்டு வா என்று சிரித்து கொண்டிருந்தாலும் முகத்தையும் சுளித்து கொண்டு தமது சிறிய பலமான பற்களை வெளியே காட்டி தமது தடித்த விரல்களால் சிக்கலான தமது கருப்பு தலைமுடியை களைத்துவிட்டு கொண்டிருந்தார். எந்த பிசாசு அந்த எலியிடம் போகும்படி என்னை செய்தது? ஒரு அதிகாரிக்கு எலி என்று கேலி பெயர் கொடுத்திருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு தமது நெற்றியையும் முகத்தையும் 2 கைகளாலும் தோய்த்து கொண்டிருந்தார். என்ன ஒரு வேடிக்கை! ஒரு சீட்டில் கூட நான் ஜெயிக்கும்படி அவன் விடவில்லை. ஒரு சீட்டு கூட இல்லை. தமக்கு கொடுத்த பொருத்திய சுங்கானை கையில் வாங்கி முஷ்டியால் பலமாக பற்றி தரையில் அதை தட்டினார். தீப்பொறி பறந்தது. அவர் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். ஒற்றை ஆட்டத்தில் ஜெயிக்க அவன் விடுகிறான். அதை இரட்டையாக்கினதும் அவன் வசூல் செய்து கொள்கிறான். ஒற்றையை விட்டுவிட்டு இரட்டைகளாக பிடித்து கொள்கிறான். கனிந்து கொண்டிருந்த புகையிலையை விசிறி சுங்கானை அடித்து அதை தூர எறிந்தார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். உடனே திடீரென்று மகிழ்ச்சி பொங்க தோன்றிய தமது பிரகாசமான கருங்கண்களால் ராஸ்டோவை பார்த்தார். குறைந்தபட்சம் இங்கே நமக்கு சில பெண்களாவது இருந்தால், ஆனால் இங்கு குடியிருப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை. யுத்த காலத்திற்கு நாம் சீக்கிரம் போக முடியுமானால், யாரெங்கே என்று கேட்டார். வெளியே பூட்சு சப்தமும் தார் சக்கரங்களின் ஒளியும் அவற்றோடு ஒரு மாதிரியான இருமலும் கேட்கவே வாசல் பக்கம் திரும்பினார். படைப்பிரிவின் குடியிருப்பு அதிகாரி என்றான் லாவ்ருஷ்கா. டெனைசாவின் முகம் இன்னும் அதிகமாக சுளித்தது. கெட்டது போ என்று முணங்கிக் கொண்ட தங்க நாணயங்கள் இருந்த தமது பணப்பையை வீசினார். ராஸ்டோவ், அருமை தோழரே, அதற்குள் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பார்த்துவிட்டு தலையணைக்கு கீழே அந்த பணப்பையை வையும் என்று சொல்லிவிட்டு குடியிருப்பு அதிகாரியை சந்திப்பதற்காக வெளியே போனார். ராஸ்டோ பணத்தை எடுத்து புதிய நாணயங்களையும் பழைய நாணயங்களையும் பிரித்து எண்ண ஆரம்பித்தார். டெலியானின் சௌக்கியமா? நேற்றிரவு என்னை பிடுங்கி விட்டார்கள் என்று அடுத்த அறையில் டெனைசாவ் பேசியது கேட்டது. எங்கே? பைகாவ் வீட்டிலா? அந்த எலி வீட்டிலா? எனக்கு தெரியும் என்று பதில் கேட்டது. ஒரு சிறிய அதிகாரியான டெலியானின் அறைக்குள் நுழைந்தார். பணப்பையை ராஸ்டோவ் தலையணைக்கு அடியில் வைத்தார். அந்த சமயம் தம்மிடம் நீட்டப்பட்ட சில்லிட்ட கையை குலுக்கினார். இந்த படையெடுப்புக்கு முன்பாக என்ன காரணத்துக்காகவோ காப்பாளர் படையிலிருந்து டெலியானின் இங்கு மாற்றப்பட்டார். அவர் நடத்தை மிகவும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவரை ஒருவருக்கும் பிடிக்கவில்லை. முக்கியமாக ராஸ்டோவ் அவரை வெறுத்தார்.
அந்த வெறுப்பை அவரால் தவிர்க்க முடியவில்லை. அவர் மீது ஏற்பட்ட காரணமில்லாத துவேஷத்தையும் அவரால் மறைத்து வைக்கவும் முடியவில்லை. நல்லது, குதிரைப்படை இளைஞரே, என்னுடைய ரூக் எப்படி நடந்து கொள்கிறது என்று கேட்டார். ரூக் என்பது ராஸ்டோவிற்கு டெலியானின் விலைக்கு விற்ற ஒரு சின்ன குதிரை. அந்த அதிகாரி யாரிடம் பேசுகிறாரோ அவருடைய முகத்தை நேராக பார்ப்பதே இல்லை. அவருடைய கண்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு தாவிக்கொண்டே இருக்கும். நீ இன்று காலை சவாரி செய்து கொண்டு வந்ததை பார்த்தேன் என்று அவர் சொன்னார். ஓ, அது சரியாதான் இருக்கிறது, நல்ல குதிரைதான் என்று பதிலளித்தார் ராஸ்டோவ். என்றாலும் ராஸ்டோவ் அந்த குதிரைக்காக அளித்த 200 ரூஃபில்களில் அது பாதி விலைதான் பெறும். அதன் இடது முன்னங்கால்கள் சிறிது நொண்ட ஆரம்பித்திருக்கிறது. குழம்பு கீறி இருக்கிறது. அது ஒன்றும் பிரமாதமில்லை. அதற்கு என்ன செய்ய என்பதை நான் சொல்லித் தருகிறேன். எம்மாதிரியான ஆணி அடிக்க வேண்டும் என்பதையும் நான் காட்டுகிறேன் என்றார். ஆமாம், தயவு செய்து காட்டும் என்றார் ராஸ்டோவ். நான் காட்டுகிறேன், நான் கண்டிப்பாக காட்டுகிறேன். அது ஒன்றும் ரகசியம் அல்ல. அது எப்பேற்பட்ட குதிரை தெரியுமா? அதற்காக நீங்கள் எனக்கு நன்றி கூற வேண்டும் என்றார். அப்படியானால் அதை நான் இங்கு கொண்டு வருகிறேன் என்று டெலியானை தவிர்ப்பதற்காக குதிரையை கொண்டு வரும்படி உத்தரவிட வெளியே சென்றார். ஆலோடியில் வாசற்படி அருகில் டெனைசாவும் கையில் சுங்கானோடு கீழே உட்கார்ந்திருந்தார். அந்த அதிகாரி தமது வேலைகளை பற்றி அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ராஸ்டோவை பார்த்ததும் முகத்தை இடுக்கிக் கொண்டு தமது பெருவிரலால் தோளுக்கு பின்னால் டெலியானின் உட்கார்ந்திருந்த அறையை டெனைசாவ் சுட்டிக்காட்டி முகத்தை சுளித்து அருவருப்பால் உடல் பதறினார். ஐயோ, அந்த பயலை எனக்கு பிடிக்கவில்லை என்று குடியிருப்பு அதிகாரி இருப்பதையும் லட்சியம் செய்யாமல் பேசினார். ராஸ்டோவ் தமது தோள்களை குலுக்கினார். எனக்கும் அப்படித்தான், இருந்தாலும் அவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்வதைப் போல இருந்தது அவருடைய குலுக்கல். குதிரையை கொண்டு வரும்படி உத்தரவிட்டு அவர் டெலியானிடம் திரும்பினார். ராஸ்டோவ் போகும்போது எப்படி இருந்தாரோ அதே சோம்பேறித்தனமான முறையில் டெலியானின் உட்கார்ந்திருந்த தமது சிறிய வெள்ளை கைகளை தேய்த்து கொண்டிருந்தார். நல்லது, அருவருப்பான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று ராஸ்டோவ் உள்ளே நுழையும் போது நினைத்தார். குதிரையை கொண்டு வரும்படி சொல்லிவிட்டீரா என்று கேட்டுக்கொண்டு டெலியானின் எழுந்து தம்மை சுற்றி அலட்சியமாக பார்த்து கொண்டார். நான் சொல்லிவிட்டேன், நாமே போவோம். நேற்றைய உத்தரவை பற்றி டெனைசாவிடம் கேட்பதற்காக நான் இங்கே வந்தேன். டெனைசாவ், அது உமக்கு கிடைத்து விட்டதா? இன்னும் இல்லை. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அந்த இளைஞருக்கு குதிரையிலாடம் அடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்றார் டெலியானின். முற்றம் வழியாக அவர்கள் குதிரையிலாயத்திற்கு போனார்கள். குதிரை குழம்பில் எப்படி ஆணி அடிக்க வேண்டும் என்பதை விளக்கிவிட்டு தமது இருப்பிடத்திற்கு அவர் போனார். ராஸ்டோவ் திரும்பிய போது மேஜை மீது ஒரு புட்டி ஓட்காவும் கறி பதார்த்தமும் இருந்தன. ஒரு காகிதத்தில் தமது பேனாவல் கிறுக்கிக் கொண்டு டெனைசாவ் உட்கார்ந்திருந்தார். கவலை தோய்ந்த முகத்தோடு ராஸ்டோவை பார்த்து, நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். முழங்கைகளை மேஜை மீது வைத்துக்கொண்டு கையில் பேனாவை பற்றி தாம் எழுத விரும்பியதை சீக்கிரமாக வாயினால் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைந்தவராய் கடிதத்தில் கண்ட விஷயங்களை ராஸ்டோவிடம் சொன்னார். இங்கே பாரும் எனது நண்பரே, நாம் காதல் புரியாத போது தூங்குகிறோம். நாம் மண்ணிலிருந்து வந்த குழந்தைகள். ஆனால் காதல் கொண்டு விட்டால் ஒருவன் தெய்வமாகிறான். உலகப் படைப்பின் முதல் நாளன்று எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தானோ அவ்வளவு பரிசுத்தமாகிறான். அங்கே யார்? அவனை பிசாசிடம் போகச் சொல்லு. நான் வேலையாக இருக்கிறேன் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அங்கே வந்த லாவ்ருஷ்காவிடம் கத்தினார். யாராயிருப்பார்? நீங்கள் தானே அவரை வர சொன்னீர்கள். அவர்தான் குடியிருப்பு அதிகாரி. பணத்திற்காக வந்திருக்கிறார். டெனைசாவ் முகத்தை சுளித்து ஏதோ கத்த விரும்பினார். ஆனால் நிறுத்தி கொண்டார். கேடுகட்ட வேலை என்று தமக்குத்தாமே முணங்கிக் கொண்டார். அந்த பணப்பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று ராஸ்டோவை பார்த்து கேட்டார். 7 புதிய இம்பீரியல்கள், 3 பழைய இம்பீரியல்கள் இருக்கின்றன என்றார். ஓ, அது ரொம்ப மோசமானது. சரி, நீ அங்கே ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? ஏ வயல்காட்டு பொம்மையே,
அந்த குடியிருப்பு அதிகாரியை வரச்சொல் என்று லாவ்ருஷ்காவை பார்த்து கத்தினார். டெனைசாவ், நான் கொஞ்சம் பணம் கடனாக தருகிறேன், தயவுசெய்து பெற்றுக்கொள்ளும். என்னிடம் கொஞ்சம் பணம் இருப்பது உமக்கு தெரியும் என்று ராஸ்டோவ் நாடி முகம் சிவந்து சொன்னார். நமது ஆசாமிகளிடமிருந்தே கடன் வாங்குவது எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம் என்று டெனைசாவ் உருமினார். ஒரு தோழனைப் போல என்னிடம் இருந்து பணம் வாங்க நீங்கள் மறுப்பீரானால் எனக்கு வருத்தமாக இருக்கும். உண்மையிலே என்னிடம் பணம் இருக்கிறது என்று ராஸ்டோவ் மீண்டும் சொன்னார். இல்லை, வேண்டாம். தலையணைக்கு கீழிருந்த பணப்பையை எடுப்பதற்கு டெனைசாவ் படுக்கைக்கு போனார். ராஸ்டோவ், பணப்பையை எங்கே வைத்தீர்? தலையணைக்கு அடியில். இங்கே இல்லையே. 2 தலையணைகளை டெனைசாவ் தரையில் தூக்கி வீசினார். அப்பொழுதும் பணப்பையை காணவில்லை. இது ஒரு அதிசயமாக இருக்கிறது. பொறும், நீங்கள் கீழே போடவில்லையா என்று ராஸ்டோவ் ஒவ்வொரு தலையணையாக எடுத்து குலுக்கினார். பணப்பையை காணவில்லை. அடப்பாவமே, நான் மறந்துவிட்டேனா? இல்லை, தலையணைக்கு கீழாக ஒரு பொக்கிஷம் போல நீர் பாதுகாத்து வருவீர் என்று அச்சமயம் நான் நினைத்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் அங்கேதான் வைத்தேன். அது எங்கே என்று லாவ்ருஷ்காவை பார்த்து ராஸ்டோவ் கேட்டார். நான் அறைக்குள்ளேயே வரவில்லையே, நீங்கள் வைத்த இடத்தில்தான் அது இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லையே. நீங்கள் எப்பொழுதும் இப்படித்தான், எங்கேயாவது வீசி எறிவீர்கள், அப்புறம் மறந்து விடுவீர்கள். உமது ஜோப்பிகளை பாரும் என்றார். இல்லை, அதை பற்றி எனக்கு நன்றாக பொக்கிஷம் என்று நினைத்தது என் நினைவில் இருக்கிறது. நான் அங்கேதான் வைத்தேன். லாவ்ருஷ்கா படுக்கைகளை திருப்பி போட்டான். படுக்கைகளுக்கு கீழேயும் மேஜையின் கீழேயும் மற்ற இடங்களிலும் தேடிவிட்டு அறையின் மத்தியில் அசையாமல் நின்றான். லாவ்ருஷ்கா செய்பவைகளையெல்லாம் டெனைசாவ் கவனமாக கவனித்து வந்தான். அவன் ஆச்சரியத்தோடு பணப்பையை ஒரு இடத்திலும் காணவில்லையே என்று சொல்வதைப் போல தனது கைகளை விரித்தான். அந்த சமயம் டெனைசாவ் ராஸ்டோவை பார்த்தார். ராஸ்டோவ், நீ என்னிடம் விளையாடவில்லையே. டெனைசாவ் தம்மை உற்று பார்ப்பதை ராஸ்டோவ் உணர்ந்தார். தமது பார்வையையும் உயர்த்தி பார்த்து உடனே தாழ்த்தி கொண்டார். கழுத்திற்கு கீழாக இரத்தம் போகாமல் தடைப்பட்டு நின்றது போல அவரது முகமும் கண்களும் சிவந்தன. அவரால் மூச்சு விட முடியவில்லை. நீங்கள் இருவரையும் அந்த சிறிய அதிகாரியும் தவிர இங்கு அறைக்குள் வேறு யாருமே இல்லை. இங்கேதான் எங்கேயாவது அது இருக்க வேண்டும் என்றான் லாவ்ருஷ்கா. அப்படின்னா? பிசாசின் மகனே, உயிரற்றவன் போல் நிற்காமல் அது எங்கு இருக்கிறது என்று தேடிப்பார் என்று திடீரென்று டெனைசாவ் கத்தி முகம் சிவந்து பயமுறுத்தும் பாவனையோடு அவனிடம் ஓடினார். பணப்பையை கண்டுபிடிக்காவிட்டால் நான் உன்னை சவுக்கால் அடிப்பேன், உங்கள் எல்லோரையும் சவுக்கால் அடிப்பேன் என்று கத்தினார். டெனைசாவ் பார்க்காமல் ராஸ்டோவ் தமது கோட்டு பொத்தான்களை மாட்டிக்கொண்டு உடைவாளையும் அணிந்து கொண்டு தலையில் தொப்பியை போட்டார். டெனைசாவ் தமது சேவகனின் தோலை பற்றி பலமாக உலுப்பிக்கொண்டு அவனை சுவரோடு மோதி பணப்பையை எனக்கு கொடுக்க வேண்டும், நான் சொல்கிறேன் என்று கத்தினார். டெனைசாவ் அவனை விட்டுவிடும், அதை யார் எடுத்தார் என்பது எனக்கு தெரியும் என்று கண் பார்வையை தாழ்த்தி வாசலுக்கு போய்கொண்டே ராஸ்டோவ் கூறினார். டெனைசாவ் ஒரு வினாடி தயங்கி யோசித்தார். ராஸ்டோவ் என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவர் கையை பற்றினார். இது அசட்டுத்தனம் என்று அவர் கூறியபோது அவருடைய நெற்றியிலையும் கழுத்திலையும் இருந்த நரம்புகள் கயிறுகள் போல புடைத்து நின்றன. உமக்கு பைத்தியமா? அதற்கு நான் சம்மதிக்க முடியாது. பணப்பை இங்கேதான் இருக்கிறது. இந்த அயோக்கியனின் தோலை உயிரோடு உரித்துவிட்டால் பணப்பை அகப்பட்டுவிடும் என்று கத்தினார். அதை யார் எடுத்தார் என்பது எனக்கு தெரியும் என்று கலகலத்த குரலில் சொல்லிக்கொண்டு வாசலுக்கு போனார் ராஸ்டோவ். நான் சொல்கிறேன், அப்படி ஒரு காலம் நீ செய்யக்கூடாது என்று டெனைசாவ் கூறி அவரை போகாமல் நிறுத்துவதற்காக அவரிடம் ஓடினார். ஆனால் கோபத்தோடு ராஸ்டோவ் தமது கையை இழுத்து கொண்டார். அவர் டெனைசாவை நேராக முகத்தில் பார்த்த பார்வை ஒரு பரம எதிரியை பார்ப்பது போல இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது உமக்கு புரிகிறதா என்று நடுங்கிய குரலில் கேட்டார்.
என்னை தவிர இந்த அறையில் வேறு யாரும் இல்லை. ஆகவே நான் சொல்கிறபடி இல்லை என்றால் அப்புறம்? அவரால் வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை. அறையை விட்டு வெளியே ஓடினார். உம்மையும் மற்ற எல்லோரையும் பிசாசு பிடிப்பதாக என்று வார்த்தைகளை கடைசியாக ராஸ்டோவின் காதுகளில் விழுந்தன. டெலியானுடைய இருப்பிடத்திற்கு ராஸ்டோ சென்றார். எஜமானர் உள்ளே இல்லை, அவர் தலைமை காரியாலயத்திற்கு போயிருக்கிறார் என்றான் டெலியானின் சேவகன். ஏதாவது நடந்துவிட்டதா என்று ராஸ்டோவின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டான். இல்லை, ஒன்றுமில்லை. இப்பொழுதுதான் அவர் போனார். சால்ஜெனேக் என்ற கிராமத்திலிருந்து 2 மைல் தூரத்தில் தலைமை முகாம் இருந்தது. ராஸ்டோ வீடு திரும்பாமல் ஒரு குதிரையை வாங்கி அதில் ஏறிப்போனார். அந்த கிராமத்தில் ஒரு ஹோட்டல் உண்டு. அதிகாரிகள் அங்கே போய் சாப்பிடுவது வழக்கம். ராஸ்டோ நேராக அந்த ஹோட்டலுக்கு போனார். வெளியே முற்றத்தில் டெலியானுடைய குதிரை கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார். 2வது அறையில் அந்த சிறிய அதிகாரி மேஜை மீது ஒரு புட்டி ஒயினை வைத்துக்கொண்டு கறி பதார்த்தம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். இங்கே கூட வந்து விட்டுரா வாலிபரே என்று புருவங்களை உயர்த்தி புன்னகையுடன் அவர் கேட்டார். ஆமாம் என்றார் ராஸ்டோ. அந்த வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு கூட மிகுந்த சிரமப்பட்டார் என்று தோன்றியது. தமக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மேஜை முன்பு அவர் அமர்ந்தார். இருவரும் மௌனமாக இருந்தார்கள். அந்த அறையில் 2 ஜெர்மனியர்களும் ஒரு ருஷ்ய அதிகாரியும் இருந்தார்கள். இருவரும் பேசவில்லை. சாப்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் கத்திகளின் கரண்டிகளின் சப்தத்தையும் தவிர வேறு எந்த சப்தமும் அங்கு கேட்கவில்லை. டெலியானின் தமது சாப்பாட்டை முடித்த பின்பு ஜோப்பியில் இருந்து பணப்பையை எடுத்தார். பையிலுள்ள வளையங்களை தமது சிறிய வெள்ளையான விரல்களால் இழுத்து திறந்து அதுக்குள்ளிருந்து ஒரு தங்க இம்பிரியலை எடுத்து புருவங்களை உயர்த்தி கொண்டு அங்கிருந்த பரிசற்காரரிடம் கொடுத்தார். சில்லறையை சீக்கிரம் கொண்டு வா என்றார் அவர். அந்த நாணயம் புதிதாக இருந்தது. ராஸ்டோ எழுந்து டெலியானின் பக்கம் போனார். உமது பணப்பையை கொடும், நான் பார்க்க வேண்டும் என்று மெதுவான, அநேகமாக வெளியில் கேட்காத குரலில் சொன்னார். கண்களை சுழற்றி கொண்டு, ஆனால் புருவங்களை இன்னமும் உயர்த்தி கொண்டு டெலியானின் அந்த பணப்பையை கொடுத்தார். ஆமாம், அது ரொம்ப அழகான பை. ஆமாம் என்று சொல்லிய அவர் திடீரென்று முகம் வெளிரி, இதோ பாரும் வாலிபரே என்றார். ராஸ்டோ பணப்பையை கையில் வாங்கி அதையும் அதற்குள்ளிருந்த பணத்தையும் சோதித்து பார்த்து டெலியானை நோக்கினார். அந்த சிறிய அதிகாரி தமது வழக்கப்படி சுற்றிலும் தமது பார்வையை செலுத்தி வந்தார். திடீரென்று அவருக்கு சந்தோஷம் அதிகரிப்பது போல தோன்றியது. நான் வியன்னாவுக்கு போனால் இதை அங்கே தொலைத்துவிடப் போகிறேன். பாழாய்ப்போகிற இந்த சிறிய நகரங்களில் பணத்தை செலவிடுவதற்கு இடமே கிடையாது. நல்லது, அதை என்னிடம் கொடு வாலிபரே, நான் போகிறேன் என்றார். ராஸ்டோ பேசவில்லை. நீரும் இங்கே சாப்பிடப் போகிறீரா? இங்கே சாப்பாடு மிக நன்றாக இருக்கிறது. சரி, என்னிடம் அதை கொடு என்று மேலும் பேசினார் டெலியானின். பணப்பையை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தம் கையை நீட்டினார். ராஸ்டோ கொடுத்து விட்டார். டெலியானின் பணப்பையை வாங்கி அலட்சியமாக தமது கால் சட்டையில் உள்ள ஜோப்பியில் சொருகினார். அவர் புருவங்களை உயர்த்தி கொண்டு வாயை சிறிது திறந்து கொண்டு, அம்மாரி செய்தது? ஆமாம், என்னுடைய பையை என்னுடைய ஜோப்பியில் நான் போடுகிறேன். அது ரொம்ப சுலபம். அதை பற்றி மற்றவர்களுக்கு என்ன கவலை என்று சொல்வது போல இருந்தது. நல்லது வாலிபரே என்று அவர் பெருமூச்சோடு சொல்லி தமது உயர்த்திய புருவங்களின் கீழே உள்ள கண்களால் ராஸ்டோவின் கண்களை பார்த்தார். மின்சார பொறியை போன்ற ஒரு ஒளி டெலியானின் கண்களிலிருந்து ராஸ்டோவின் கண்களுக்கு பாய்ந்து திரும்பியது. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் அது பாய்ந்து திரும்பிக் கொண்டிருந்தது. இங்கே வாரும் என்று ராஸ்டோ சொல்லி டெலியானினுடைய கையை பற்றி ஜன்னலுக்கு இழுத்து கொண்டு போனார். அந்த பணம் டெனிசாவினுடையது, நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீர் என்று அவர் டெலியானுடைய காதிற்கு மேலாக முணுமுணுத்தார். என்ன, எவ்வளவு துணிச்சல் உனக்கு?
என்ன என்று டெலியானின் ஆனால் இந்த வார்த்தைகள் பரிதாபத்தோடு கூடிய அதைரியமான கதறலாகவும் மன்னிக்கும்படி கெஞ்சும் குரலாகவும் வெளிப்பட்டன. இவைகளை ராஸ்டோவ் கேட்டவுடன் சந்தேகம் என்ற ஒரு பெரும் பாரம் அவரை விட்டு நீங்கியது. அந்த சந்தோஷம் அடைந்தார். ஆனால் தமக்கு எதிராக நிற்கும் அந்த பரிதாபகரமான மனிதரை பார்த்து அவருக்கு இரக்கம் தோன்றியது என்றாலும் அவர் ஆரம்பித்த காரியத்தை முடித்தாக வேண்டும். எனக்கு தெரியும், அதை நான் நிரூபிக்க முடியும் என்றார் ராஸ்டோவ். டெலியானுடைய வெளிரிய பீதியடைந்த முகத்திலுள்ள ஒவ்வொரு நரம்பும் துடிக்க ஆரம்பித்தது. அவருடைய கண்கள் இங்கும் அங்கும் பறக்க பறக்க விழித்தன. அவருடைய பார்வை ராஸ்டோவின் முகத்தை பார்க்காமல் கீழ் நோக்கியே சுற்றி கொண்டிருந்தது. அவர் தேம்பி தேம்பி அழுதது நன்றாக கேட்டது. கோமகனே, ஒரு வாலிபனை கெடுக்க வேண்டாம். அந்த பாழாய் போகிற பணம் இதோ இருக்கிறது, எடுத்துக்கொள்ளும். பணப்பையை அவர் மேஜை மீது வீசினார். எனக்கு ஒரு வயோதிக தந்தையும் தாயாரும் இருக்கிறார்கள். ராஸ்டோவ் பணத்தை எடுத்தார். டெலியானுடைய கண்களை பார்க்காமல் ஒரு வார்த்தையும் பேசாமல் அறையை விட்டு வெளியே போனார். ஆனால் வாசலில் அவர் நின்று மீண்டும் திரும்பி வந்தார். கண்ணீர் நிறைந்த கண்களோடு, அட கடவுளே, இது எப்படி நீங்கள் செய்யலாம் என்று கேட்டார். கோமகனே என்று டெலியானின் கூறி அவர் பக்கம் நெருங்கினார். என்னை தொட வேண்டாம் என்று ராஸ்டோவ் கூறி பின்வாங்கினார். உமக்கு தேவை இருந்தால் பணத்தை எடுத்துக்கொள்ளும் என்று கூறி பணப்பையை வீசிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினார் ராஸ்டோவ். பகுதி 4 முடிந்தது.